ஒரு சனிக்கிழமை. சென்னையில் உள்ள ஒரு பிரதான மால். மதியம் 2 மணி. தேவி தன் கணவன் ஜான் மற்றும் 2.5 வயது குழந்தை அஜித்தோடு படம் பார்த்துவிட்டு விண்டோ ஷாப்பிங் செய்து கொண்டிருந்தாள். ஏசியின் குளிர் இதமாக இருந்தது. அஜித் ஒரு இடத்தில் நிற்காமல் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருந்தான். அவன் எங்கே கீழே தடுக்கி விழுந்து விடுவானோ என்கிற பயத்தில் தேவி அவனை துரத்தி கொண்டிருந்தாள். அஜித் உடனே அங்கிருந்த ஒரு பொம்மை குதிரையின் மீது ஏறி அமர்ந்தான். குதிரையை ஓட்டியபடி விளையாடினான். ஜானும் தேவியும் அவன் அருகே நின்று விதவிதமாக செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். ஒரே சிரிப்பு, கும்மாளம், மகிழ்ச்சி பொங்கியது அவர்களுக்குள். அப்போது அங்கு அந்த வழியே போன ஒரு அழகிய இளம் பெண் வந்து நின்றாள். தேவியிடம் "He is very cute and looking bubbly" என்று கொஞ்சினாள். தன் குழந்தை அழகாக இருப்பதை பார்த்து வழியில் போகும் யாரோ ஒரு பெண் கொஞ்சியதை கண்டு தேவிக்கு பெருமை பிடிபடவில்லை. அவளை பார்த்து நன்றியுடன் புன்னகைத்தாள். "தேங்க்ஸ்" என்றாள். "மேடம், கேன் ஐ டேக் சம் ஸ்னாப்ஸ் ஆஃப் ஹிம்?" என்று அவனை சில போட்டோஸ் எடுத்துக்கட்டுமா என மிகவும் கண்ணியத்துடன் கேட்டாள். "ஓ ஷியோர், ப்ளீஸ் எடுத்துக்கங்க" என்றாள் தேவி. அவள் உடனே தன் பையில் இருந்த உயர் ரக கேமரா ஒன்றை எடுத்து அஜித்தை பல கோணங்களில் புகைப்படம் எடுத்தாள். "மேடம், மை நேம் இஸ் கிருத்திகா. ஒரு அட்வர்டைசிங் கம்பெனில ஒர்க் பண்றேன். நாங்க ஜெர்ரி அண்ட் ஜெர்ரி கம்பெனியோட விளம்பரத்துக்காக ஒரு அழகான குழந்தைய தேடிக்கிட்டு இருக்கோம். உங்க குழந்தை அஜித் அந்த விளம்பரத்துக்கு ரொம்ப சரியா இருப்பான்னு நம்புறேன். நீங்க சரின்னு சொன்னா நான் என் ரீஜனல் மேனேஜர்கிட்ட குழந்தையோட போட்டோவை காட்டி பெர்மிஷன் வாங்கினதுக்கு அப்புறமா உங்களுக்கு சொல்றேன். அதுக்கப்புறம் நீங்க குழந்தையோட ஷூட்டிங்க்கு வர வேண்டியிருக்கும். ஆல் இண்டியா லெவல்ல உங்க குழந்தை பிரபலமாவான். மேலும் பல சான்ஸும் கிடைக்கலாம். ஏன், சினிமால கூட சான்ஸ் எல்லாம் கிடைக்கலாம்" என கூறவும் ஒரு நிமிடம் யோசித்த தேவி ஆசையுடன் ஜானை திரும்பி பார்த்தாள். அவன் கிருத்திகாவின் பேசும் அழகில் ஜொல்லுவிட்டு கொண்டிருந்தான். "ஓ ஷியோர் கிருத்திகா" என்றவன் தான் வேலை செய்யும் ஐடி கம்பெனியின் விசிட்டிங் கார்டை எடுத்து அவளிடம் நீட்டினான். கிருத்திகாவும் தன்னுடைய பிசினஸ் கார்டை எடுத்து தேவியிடம் கொடுத்தாள். பிறகு தேவியின் மொபைல் நம்பரை கேட்டு வாங்கி தன்னுடைய மொபைலில் ஸ்டோர் செய்து வைத்துக் கொண்டாள். "நான் ஈவினிங் உங்களை காண்டாக்ட் பண்றேன்" என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து அகன்றாள். தேவிக்கும் ஜானுக்கும் மிகவும் சந்தோஷமாக இருந்தது. கிருத்திகா கொடுத்த பிசினஸ் கார்டை திரும்ப திரும்ப பார்த்து கொண்ட தேவி அதற்குள் ஏராளமான கற்பனையில் மிதந்தாள். டிவியில் விளம்பரத்தில் வரும் அத்தனை குழந்தைகளும் அவள் நினைவில் வந்து போயினர். அந்த குழந்தைகள் இருக்கும் இடத்தில் தன் மகன் அஜித்தை பொருத்தி பார்த்து மகிழ்ந்தாள் தேவி. இதை பற்றி கணவனும் மனைவியும் பேசிக்கொண்டே குழந்தையுடன் மதியம் தங்களுடைய மடிப்பாக்கம் வீட்டிற்கு வந்து சேர்ந்தார்கள். வீட்டிற்கு வந்ததும் அஜித் ஓடி விளையாடிய களைப்பில் தூங்க ஆரம்பித்து விட்டான். குழந்தையின் தலையை ஆதூரமாக தடவி கொடுத்தாள் தேவி. அன்றே மாலை 6 மணி அளவில் அவர்களுக்கு அழைப்பு வந்தது. "மேடம், திஸ் இஸ் கிருத்திகா. என்னுடைய ரீஜனல் மேனேஜர் உங்க பையன் அஜித்தோட போட்டோஸை பார்த்துட்டு ஓகே சொல்லிட்டாரு. நீங்க தயவு செய்து நாளைக்கு காலையில 10 மணி வாக்குல எங்க கம்பெனிக்கு குழந்தைய அழைச்சிட்டு வர முடியுமா? ஒரு போட்டோ ஷூட் இருக்கு" என்றாள். உற்சாகமான தேவி "கண்டிப்பா வரேன் கிருத்திகா" என்றாள். ஜான் திரும்பவும் கிருத்திகாவின் விசிட்டிங் கார்டை தேவியிடம் இருந்து வாங்கி பார்த்தான். "ஓ, இந்த ஆபீஸ் அடையார்ல தான் இருக்கு. இங்கிருந்து ரொம்ப கிட்டக்கத்தானே. நாளைக்கு காலையில சரியா 10 மணிக்கு நம்ம அங்க இருக்கலாம் தேவி. நானும் ஹாஃப் டே லீவ் எடுத்துடுறேன்" என்று அவளை ஆசையுடன் அணைத்துக் கொண்டான். அன்று காலை சரியாக 10 மணிக்கு அவர்கள் இருவரும் குழந்தையுடன் அங்கு சென்றார்கள். ஆபீஸ் இன்டீரியர் டெக்கரேஷனில் ஏசியோடு நல்ல ரசனையுடன் அழகாக காட்சியளித்தது. ஏற்கனவே அங்கு அழகழகாக முழுக்கென்று கிட்டத்தட்ட 20 குழந்தைகள் காத்திருந்தார்கள். அதை பார்த்த தேவிக்கு, "ஓ, இவங்களெல்லாம் தாண்டி தான் குழந்தைக்கும் சான்ஸ் கிடைக்கணுமே" என்ற பயம் தொற்றிக்கொண்டது. நல்ல வேளை, அஜித் பார்ப்பதற்கும் அந்த குழந்தைகளை விட புஷ்டியாக அழகாக இருக்கிறானே என்கிற நம்பிக்கையும் அவளுக்கு துளிர்விட்டது. அப்போது வயதான ஒருவர் லிப்ட் மூலமாக அங்கு வந்தார். "கிருத்திகா,
அவர்தான் பில்டிங் ஓனர் என்றும் 4வது தளத்தில் தனியாக வசிப்பதாகவும் அங்கிருந்த அனைவருக்கும் அறிமுகப்படுத்தினாள். அவர் சிறிது நேரம் அங்கு அமர்ந்திருந்தார். பிறகு எழுந்து சென்று விட்டார். 10:30 மணிக்கு அந்த குழந்தைகளை தனித்தனியாகவும் ஒரே குரூப்பாகவும் அங்கு பெரிய ஹாலில் அமைக்கப்பட்ட ஸ்டூடியோவில் ஒரு ஆர்டிபிஷியல் அருவியின் பின்னணியில் ஷூட் செய்தார்கள். அதன் பிறகு ஷார்ட்லிஸ்ட் செய்யப்பட்ட குழந்தைகளின் அம்மாக்களை மட்டும் கான்டாக்ட் பண்றதாக சொல்லி அனுப்பிவிட்டார்கள். அங்கேயே கிருத்திகாவை சந்தித்து ரிசல்ட் பத்தி அறிந்து கொள்ள கொஞ்சம் வெயிட் செய்து பார்த்தனர் கணவனும் மனைவியும். அவளோ படு பிஸியாக இருப்பதாகவும் போன் செய்வதாகவும் சொல்லி அனுப்பிவிட்டாள். வீட்டிற்கு திரும்பிய தேவிக்கு அஜித் இந்த போட்டியில் ஜெயித்து வர வேண்டுமே என்று ரொம்ப ஏக்கமாக இருந்தது. திங்கள் போனது, செவ்வாயும் போனது. தேவிக்கு ஒரே பரிதவிப்பாக இருந்தது. சரியாக புதன்கிழமை காலை 10:30 மணிக்கு கிருத்திகாவிடமிருந்து அழைப்பு வந்தது. மேடம், யூ மஸ்ட் பி ப்ரவுட் ஆஃப் யுவர் சன். அஜித் இஸ் செலக்டட் பை ஜெர்ரி அண்ட் ஜெர்ரி. அடுத்ததாக அஜித்தை வச்சு விதவிதமா மாடர்ன் ட்ரெஸ்லாம் போட்டு போட்டோ ஷூட் பண்ணணும். குழந்தைக்கு அம்மாவா நீங்களும் அதுல ஒரு வேளை நடிக்க வேண்டியிருக்கும். உங்ககிட்ட இருக்கிற நல்ல அழகான ட்ரெஸ் ஒரு 4-5 செலக்ட் பண்ணி நீங்களும் அதை எடுத்துக்கிட்டு வாங்க. இன்னைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு ஸ்டூடியோக்கு வர முடியுமா என்றாள். சந்தோஷம் பிடிபடவில்லை தேவிக்கு. சரி கிருத்திகா, வரேன் என்றவள் உடனே ஜானை போனில் தொடர்பு கொண்டாள். அவன், எனக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்குமா, நீ மட்டும் குழந்தையோட பத்திரமா போயிட்டு வந்துரு என்றான். தேவி உடனே தனக்கும் தன் குழந்தைக்கும் விதவிதமான நல்ல நல்ல உடைகளை எல்லாம் எடுத்து ஒரு சூட்கேஸில் எடுத்து அடுக்கி வைத்துக் கொண்டாள். அவளுக்கு உற்சாகம் கரை புரண்டது. பூஜை அறையில் சற்று நேரம் நின்று வேண்டிக் கொண்டாள். சரியாக 4 மணிக்கு குழந்தையுடன் ஸ்டூடியோவுக்கு சென்றாள். அங்கு கிருத்திகா காத்திருந்தாள். நல்ல வேளையாக அன்று வேறு குழந்தைகள் எதுவும் இல்லை. அவளது படபடப்பை பார்த்து புரிந்து கொண்ட கிருத்திகா, ரிலாக்ஸ் தேவி மேடம், இப்போதைக்கு அஜித்தை மட்டும்தான் செலக்ட் பண்ணிருக்கோம். நீங்க முதல்ல இந்த சல்வார்ல இருந்து புடவைக்கு மாற்றிட்டு வந்துருங்க. புடவை அணிஞ்ச அம்மாவா நீங்க அஜித்தை அன்போடு அணைச்சிக்கிற மாதிரி ஷூட் பண்ண போறோம் என்று அங்கிருந்த ஒரு அறையை காண்பித்தாள். தேவி சந்தோஷத்துடன் அந்த அறையில் நுழைந்து புடவையில் வெளியே வந்தாள். பல கோணங்களில் புகைப்பட ஷூட்டிங் முடிய மாலை 6 மணி ஆகிவிட்டது. பேமெண்ட் மற்றும் அடுத்த ஷூட் இதை பற்றியெல்லாம் நேராக வந்து பேசுவதாகவும் சொல்லி கிருத்திகா அவர்களை அன்று அனுப்பி வைத்தாள். அவர்களை அழைத்து போக ஜான் அங்கே வந்திருந்தான். ஷூட் முடிந்து அனைவரும் மகிழ்ச்சியாக வீடு திரும்பினர். வெள்ளிக்கிழமை கிருத்திகா ஜானை பார்க்க அவன் ஆபீஸுக்கே சென்றாள். ஆபீஸ் லாபியில் கிருத்திகா பளீரென சிரித்தவாறு ஜானிடம், சார், எங்களுக்கு ஜெர்ரி கம்பெனில இருந்து டைரக்ட் பேமெண்ட் மொத்தமா ஒரு 15 லட்சம் வரும். அதுல உங்களுக்கு 10 லட்சம் நாங்க கொடுப்போம். அஜித்துக்கு ஃபைனல் ஷூட்டிங் ஊட்டியில அடுத்த வாரம் இருக்கும். ஆபரேட்டிங் காஸ்ட் செலவுக்காக எங்களுக்கு ஒரு முன்பணமா ஒரு 1 லட்சம் ரூபாய் தேவைப்படும். நீங்க இப்போதைக்கு அதை மட்டும் கொடுத்து கொஞ்சம் உதவுனீங்கன்னா ஃபைனல் பேமெண்ட் கிடைச்சதும் இந்த பணத்தையும் சேர்த்து உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவோம் என்றாள். அதோடு புதன் அன்று எடுத்த போட்டோக்களையும் அவனிடம் ஒரு ஆல்பத்தில் போட்டு கொண்டு வந்திருந்தாள். அதை கண்டு மகிழ்ந்த ஜான், ஓ ஷியோர் கிருத்திகா, ஊட்டி ஷூட்டிங்க சனி இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமையில வச்சுக்கிட்டீங்கன்னா எனக்கும் நல்லது. இப்பவே 1 லட்சத்தை உங்க கம்பெனி அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிடுறேன் என்றான். சொன்னவாறே அடுத்த நொடியே 1 லட்சத்தை அவள் சொன்ன அக்கவுண்ட் நம்பருக்கு அனுப்பினான். 1 வாரம் சென்றது. ஊட்டி ஷூட்டிங் பற்றி கிருத்திகாவிடமிருந்து அழைப்பு எதுவும் வரவில்லை. தேவி அவளை தொடர்பு கொண்டே இருந்தாள். தொடர்ந்து என்கேஜாக இருந்தது. 2 நாட்களாக இதே நிலை. ஒருவேளை மிகவும் பிஸியாக இருப்பாளோ என்று நினைத்து கொண்டார்கள். 1 வாரமாயிற்று. ஜான் அவளை ஆபீஸிலேயே சென்று பார்த்து வர முடிவு செய்து அங்கு சென்றான். அவர்கள் போன வாரம் பரபரப்பாக பார்த்த ஆபீஸில் யாருமே இல்லை. பூட்டி இருந்தது. அதிர்ச்சி அடைந்தான். தேவி ஞாபகம் வந்தவளாக ஓனர் 4வது மாடியில இருக்கிறத அவன்கிட்ட போன்ல சொல்லவும், ஓனரை பார்க்க 4வது மாடிக்கு லிப்ட்ல ஓடி போய் காலிங் பெல்ல அடிச்சான். கதவை திறந்த அந்த முதியவர், வாங்க. நீங்களுமா? நீங்க 20வது ஆளு. 1 மாசம் முன்னாடிதான் வாடகைக்கு வந்தாங்க.
எனக்கும் வாடகை தராம, உள்ள இருந்த ஏசி, வாட்டர் கூலர், ஃப்ரிட்ஜ் எல்லாத்துக்குமே வாடகை பணம் கூட தராம நைட்டோட நைட்டா காலி செஞ்சுட்டு ஓடி இருக்காங்க. நம்ம எல்லாருமே நல்லா ஏமாந்துருக்கோம். அடையார் போலீஸ் ஸ்டேஷன்ல நீங்களும் ஒரு புகார் கொடுத்துட்டு போங்க என்றார். ஜான் வீட்டிற்கு திரும்பி வந்து தேவியை அழைத்து கொண்டு அடையார் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுத்துவிட்டு திரும்பினான். தேவிக்கு மறுநாள் மொபைலில் ஒரு அழைப்பு வந்தது. நீ என்ன போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கியாமே, மரியாதையா அதை உடனே வித்ட்ரா பண்ணு. அது என்ன தங்கமே, புடவைய மாத்திட்டு வான்னு சொன்னா அங்கிருந்த ஆளுவேற கண்ணாடி முன்னாடி அப்படியே ஒரு போஸ் கொடுத்துக்கிட்டு ஒரு நம்மட்டு சிரிப்போட பிறந்த மொயேனிக்கு நிக்கிற. அந்த வீடியோ என்கிட்ட இருக்கு. அதை ரிலீஸ் பண்ணா உன் பொழப்பு நாரிடும். போய் வித்ட்ரா பண்ணு. கிருத்திகா மிரட்டினாள். தேவி ஜானிடம் சென்று அழுதாள். 1,00,000 ரூபா போனா போது தேவி, உடனே போலீஸ் ஸ்டேஷன் போலாம் வா என்றான். போலீஸ் ஸ்டேஷன் சென்றார்கள். என்னம்மா இது பெரிய ரோதனையா போச்சு, இது 40வது வித்ட்ராயல் என்றார் இன்ஸ்பெக்டர். இதை கேட்ட தேவி, சார் நாங்க வித்ட்ரா பண்ணலாம் வரல, அவங்க யாருன்னு கண்டுபிடிக்க ரொம்ப உதவியா இருக்க போறேன். நீங்க கேஸ ப்ரொசீட் பண்ணுங்க. ஆனது ஆட்டம். அவங்க என் வீடியோவை வெளியே விட்டா கூட எனக்கும் கவலை இல்லை என வீரமாக பேசினாள். ஜானும் ஒரு கவலை இல்லை சார், என்ன மிஞ்சி மிஞ்சி போனா ஃபேஸ்புக் அது இதுன்னு தானே போடுவாங்க, போட்டா தானே நீங்களும் அவங்கள ஒரு ஐபி அட்ரஸை வச்சுலாம் கண்டுபிடிக்க முடியும், ஒரு கை பார்த்துடுவோம் சார் என்றான். என்னதான் வீரமாக பேசினாலும் மனதுக்குள் அவமானத்தோடுதான் வீடு திரும்பினார்கள். தேவி மிகவும் சோர்வாக ஒரு நடைப்பிணம் மாதிரி ஆகிவிட்டாள். அடுத்த வாரம் தேவியின் அப்பா மதுரையிலிருந்து ஒரு வேலை நிமித்தமாக சென்னை வந்திருந்தார். என்னம்மா எதையோ பறி கொடுத்தா மாதிரி இருக்க என்றார். அவ்வளவுதான். தேவி அப்பாவை கட்டிக்கொண்டு வெடித்து அழுதாள். தான் ஏமாற்றப்பட்டதை, அந்த வீடியோ விஷயத்தையும் சேர்த்து அனைத்தையும் தன் அப்பாவிடம் சொன்னாள். சரிம்மா, போனது போட்டும். 1,00,000 ரூபா பெருசு இல்லம்மா, நீயும் மாப்பிள்ளையும் குழந்தையும் நல்லா இருக்கீங்களே, அதுவே போதும். எல்லாத்துக்கும் நம்மளோட பேராசைதாம்மா காரணம். இனிமேலாவது கவனமா இரு. மனுஷங்களுக்கு தன்னை போட்டோல பாத்துக்கிறதுல ஆதிகாலம் தொட்டே சந்தோஷம்தாம்மா. முன்னெல்லாம் ஒரு ரிலேஷன் வீட்டு கல்யாணத்துல கூட நாம நல்லா வந்திருக்கோமா அந்த போட்டோலன்னு அவங்க ஆல்பத்தை வாங்கி நம்ம போட்டோவை தேடி பார்த்து ஜாலியா ஆயிக்குவோம். இப்போ நாமே நம்ம போட்டோவை விதவிதமா எடுத்து விதவிதமா ரீல்ஸ் வேற பண்ணி அதை எந்த விதமான கூச்ச நாச்சமோ வெக்கமோ இல்லாம அதை ஃபேஸ்புக்கு இன்ஸ்டால எல்லாம் போட்டு தம்பட்டம் அடிச்சுக்கிட்டு அதுக்கு எவ்வளவு லைக்ஸ் வரும்னு வேற ஏங்குறோம். வர வர இப்ப உள்ள மனுஷங்களுக்கு சுயமோகம் அதிகரிச்சிடுச்சு. அதுக்காக ஒன்ன குறை சொல்ல வரல, உன் விஷயத்துல உன் பையனை காட்டி அவன் அழகா வச்சு பணம் பறிச்சுட்டாங்க ஏமாத்துக்காரங்க. உண்மையிலே அவங்க அஜித்தையோ உன்னையோ ஒரு போட்டோ கூட எடுத்திருக்க மாட்டாங்கம்மா. வெறும் ஒரு வாடகை கேமரால பாவலா காட்டி இருப்பாங்க. இனிமேலாவது புத்திசாலித்தனமா இருந்துக்கம்மா என்று வேதனையுடன் சொன்னார். அடுத்த சனிக்கிழமை பெங்களூரில் ஒரு மால். ஒரு இளம் அம்மாவிடம் அழகாக சிரித்தபடி, மேடம், யுவர் சன் இஸ் வெரி கியூட் அண்ட் பப்ளி என்றாள் கிருத்திகா.